காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. நம்பிக்கை கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருந்தவரே. நான் கலங்கி நேரத்தில் ஆண்டவரே என்னோடு கூட இருந்து சமப்பனேன். ஒன்றுமில்லாத நேரத்தில் கூடப்பா கை தூக்கி எடுத்த தேவனை கர்த்தர் ஆண்டவரே நம்பிக்கையில நீங்க தான்ப்பா. தாவீது கூறுகிறான், நான் சிறு வயது தொடங்கி தேவனே நீரே நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்லியப்பா. ஆண்டவரே நான் இதுவரைக்கும் தகப்பனேன் கருதியை நம்பாதபடிக்குதே நம்பியிருக்கேன் தகப்பனேன். அந்த ஒன்று குறைவிடாது காத்து வருகிற தேவன் கர்த்தர் எல்லாம் குறைபட்ட போது கூட இருக்கா. எங்களோடு கூட இருக்க தேவனுக்கு காலை வேலை சோத வழியோடு கூட ஆராதிக்க துதிக்க கர்த்தர் சொல்லுகிறோம். தேவைகள் ஆகிலும் என் முன்னிற்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நேரிட்டு. தேவைகள் ஆகிலும் என் முன்னிற்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நேரிட்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரலோ, நினைப்பது காட்டிலும் செய்பவர் நீரலோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரலோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரலோ. நீங்க தாம்பா சொல்லுவோமா, நீங்க நம்பிக்கை அன்றி வேறு துணை இல்லை. உள்ள காலத்தில் பாடுவோம், நீங்க தாம்பா நீங்க நம்பிக்கை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. பூமியில மனுஷர்களப்பா எங்களை கூட்ட குடும்பத்தை கூட்டி ஆனா எந்த பாவம் செய்தார்கள் இந்த குடும்பத்தை இப்படிப்பட்ட சோதனை இப்படிப்பட்ட காரியம் சொல்லி பல மனுஷர்கள் பலவிதமான கணக்குனாலே அனைவரும் நாவிலே பலவிதமான தூசணைகளை வார்த்தை சொன்னப்படப்பா. அந்த ஒரு ஒருபோது நீங்க தூசிகள் தேவையில்லாப்பா, ஒருபோது கைவிட தேவையில்லாப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே சரீரம் வந்து 6 நாள் தேவனை கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆட்சி தேர்ச்சி அரவணைக்கிறேன். தேவனை கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவரே என்னை ஆறுதல் பற்றி எங்கள் தேர்தல் பற்றி நேற்றும் இன்றும் என்றும் மாறுதலுக்குள்ளே கொஞ்சம் நன்றி செலுத்திக் கொண்டாங்க. மனிதரின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாழாட நீர் ஒன்றே ஒருபோதும் கலக்கவில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாழாட நீர் ஒன்றே ஒருபோதும் கலக்கவில்லை. எங்க நம்பிக்கை துணை இல்லை. யாரும் துணை இல்லை. கலங்கின நேரங்களில் தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. அம்மா எங்க நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை. துணையம்மா நீங்க அம்மா எங்க நம்பிக்கை கடைசி கூட வரும்போது ராஜா அந்த உண்மை தவிர துணை எங்களுக்கு இல்லை சாமி.
நீதான் நம்பிக்கை இருக்கிறீங்கப்பா. அன்றைய மனுஷன் நம்போது பார்க்கிறோம், கர்த்தர் பேர் பட்டதெல்லாம் இருப்பதை வேற்றில் வாசிக்கிறோமாப்பா. அப்படி ஆண்டவரே உண்மையில நம்பிக்கை எடுத்து அன்று எந்த சூழ்நிலை ஆண்டவரே உங்கள்கிட்ட தூரம் போகாதபடிக்கு உண்மையே சார்ந்திருக்கிற இந்த சிறு கூட்டமான எங்களை ஒருபோது மனுஷங்களை கண்டை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர்களை கைத்தூக்கி நிறுத்துவீராக. அன்று பலமுனவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் இடத்துல வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஏராளம் கூட்டத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களை மனுஷன் மேற்கொள்ளக்கூடாதப்பா, நீங்க தான் மேற்கொள்ள தகப்பனே. நான் உண்மையை நாங்க சார்ந்திருக்க தகப்பனே, உண்மையை நம்பி இருக்கின்றவரே, நீங்க இருக்க போது தகப்பனே. ஹல்லேலூயா ரிபதர திரபரபா. ஓ நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா என் கலகத்தை மாற்றி போடுங்கப்பா, என் நடுக்கத்தை மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே என் கர்த்தாவே கவலை எடுத்து போடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆறுதல் தேவனா இருந்து ஆறுதல் படுத்துங்கப்பா. நீதான் சகல ஆறுதல் வேதம் தேவனா இருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. நீர் கர்த்தாவே எல்லா சூழ்நிலைப்பா நீ ஆறுதலா இருந்து எங்களை ஆறுதல் படுத்த முடியாது சொல்லி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா தகப்பனே, அப்பா கலகத்தை மாற்றி தேவன் எங்களுக்கு வசனத்தை தந்தீங்கப்பா. இந்த வசனத்தினால் இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கன்னு சொன்னீங்கப்பா. அது ஒவ்வொரு நாள் நீங்க வார்த்தைகளால் தேற்றிக் கொண்டிருக்க தகப்பனே. அன்றுவரே ஒரு நாள் கர்த்தாவே வார்த்தைகளை தேற்றிக் கொண்டிருக்க தகப்பனே. என்னால் தேவனுக்கு அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவை
பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். இந்த வார்த்தைகளால ஒருவர் மத்தியிலே இருந்த சகோதரி நிறையவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாலும் ஒரு பெரிய ஆறுதலை தருகிற ஒரு அருமையான 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சகல விதமான ஆறுதலை தருகிற ஒரு தெய்வம். வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, உபத்திரவத்தில் அகப்படுகிற யாவரும். இந்த உலகத்துல சொன்னாரு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி நிறுத்திருந்தா பரவாயில்ல. அடுத்தது ஒன்று சொன்னாரு, தினம் கொடுங்க. தமிழ் அப்படி போட்டார், இங்கிலீஷ்ல போட்டது சேர சந்தோஷமா இருக்கு. உபத்திரவத்துல எப்படி சந்தோஷமா இருக்கு வாயில சொல்லிட்டு போனோம். ஆனா அதுக்கான காரணம், சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், உலகத்தை அவர் ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்தான்னு சொல்லும்போது, இந்த பாவம் மனுஷனை பிரித்து வைக்கும். மரணம்ன்றது வேற சொல்லுது, அப்பாயின்மெண்ட் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வரும். இன்னைக்கு மேரி அம்மா போயிட்டாங்க, அடுத்தது ஒவ்வொருத்தரா போக வேண்டியதுதான். இந்த இடம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதிகாரத்துல உட்கார்ந்து அந்த கொஞ்ச காலத்துல மனுஷன் ஆடுற ஆட்டத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உலகமே என்று சொல்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அவரும் ஒரு நாள் போறோம். யாருமே இந்த உலகத்தில் நிலையாயிருப்பதில்லை. ஆனா அது ஏன் ஏற்படுது? மரணம் எங்கிருந்து வந்தது? யாருக்குமே பிடிக்காதது மரணம் என்றது, யாருக்கும் பிடிக்காது. we are not comfortable. நமக்கு நல்லா இல்லை. ஏன்னா நம்ம சாகிறதுக்கு தெய்வம் உண்டாக்கல. மனுஷனை தெய்வம் தமது சாயலின்படி ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார். அவரை மாதிரி அதே தன்மை, வெரி நேச்சர் இருக்கார். ஆனா இந்த பாவம் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துல படிக்கும் போதுதான் அங்கதான் ப்ராப்ளம் தொடங்குது. மனுஷன் சொல்றாரு, இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளிலே நீ, அந்த பழத்துல பிரச்சனை இல்லை, மீறுதல். தேவன் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு மனுஷன் மீறி அவனாகவே அவனுடைய மனசு மாம்சம் விரும்பினதை செய்தான். அப்பதான் அந்த உலகத்துல பாவம் பிரவேசிக்கும். படிக்கலாமா ஒரு வசனம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால இந்த உலகத்துல என்ன வந்தது? மீறுதலினால பாவமும் மரணமும் பிரவேசித்தது. அப்ப அதுக்கு முன்னாடி இல்லை. நான் இப்ப பிரவேசிச்சேன்னா இப்ப வந்தேன். அதுக்கு முன்னாடி மரணம் கிடையாது. அப்ப மரணம் என்றால் செப்பரேஷன், பிரிவு. போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க, என்னார் நம்ம விட்டு பிரிந்து போனார். சரி, அந்த பிரிவு எப்படிப்பட்டது பார்த்தா, இனிமேல் நம்ம அவங்க கிட்ட பேச முடியாது. நம்மளோட அவங்களோட நம்மளும் தொடர்பு கொள்ள முடியாது, பேச முடியாது. இதுதான் பாவத்தால மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட காரியம் தான். கடவுளை யாரும் பார்த்ததே கிடையாது. யாராவது ஒரு சொல்லுங்க, நான் கடவுளை பார்த்துருக்கேன். தேவனை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை, பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரிவு மனுஷனுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய பிரிவு உண்டாயிடுச்சு. பேச முடியல. ஒரு ஆள் செத்துட்டு அவர்கிட்ட போயிட்டு போனை கொடுத்து கொஞ்சம் பேசுனா பேசுவாரா? ஆனா சாவு வீட்டுல நான் எத்தனையோ பேரை அடக்கம் பண்ணியிருக்கேன். அழுது ஜோ பண்ணுவாங்க, அக்கா தெரியுமா வந்திருக்காங்க, அக்கா பாருங்க, அது கண்ணு திறந்தா பார்க்க முடியும். ஆனா நம்ம சொல்லுவோம். ஆனா என்னதான் நீங்க பேசினாலும் அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ செத்துட்டா நம்மளோட கூட தொடர்பு கொள்ள முடியாதபடி சொசைட்டியை விட்டு, சமுதாயத்தை விட்டு அவர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இனிமேல் நம்மளோட கூட எந்த உறவும் வைக்க முடியாது. உறவு இதோட முறிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரிவை இந்த உலகத்துல தேவன் மனுஷனுக்கு பிரிவு உண்டானால அடுத்தது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சாலும் அப்பவே இந்த உலகம் சாபத்தின் கீழ் வந்துச்சு. வியாதியும் வேதனையும் துக்கமும் ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை ருசி பார்க்க ஆரம்பிச்சு. குடும்பத்துல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, உலகத்துல ஒருத்தரை ஏமாத்துறது. அப்புறம் மனுஷன் வாயில வருது பாருங்க, என்னையா வாழ்க்கை, செத்து போலாமா என்கிற மாதிரி அந்த ருசிக்கிறாங்க, மரணத்தை ருசிக்கிறாங்க. அவ்வளவு பாடுகள், துக்கங்கள். நல்ல செய்தி என்ன? இந்த துயரமான வீட்டுல ஒரு இனிமையான ஒரு செய்தி, ஒரு ஸ்வீட் நியூஸ்.
இனிமையான ஒரு அருமையான ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, ஆறுதல் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஒரு முக்கியமான ஒன்று சொல்றேன். ஒரு அற்புதமான காரியம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த மரணத்தை நம்ம வீட்டு எடுத்து போடும்படி தேவன் ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தினார். அதான் வேத புத்தகம் 2 புத்தகம் வருது. ஒண்ணு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. ஒரு ஏற்பாடு செய்தார். மனுஷன் தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டான் ரொம்ப நல்லவன் யோகியமான. வேதம் சொல்றது நீதிமான் ஒருவன் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போய் பாவம் செய்து வழி தப்பி போனார்கள் போது கொடுது. ஆனா ஒத்துக்குவாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம பிறப்பு சரியில்லைங்க, நம்மளால போகக்கூடாது. சரியா? நம்ம சொல்லுவோம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால ஒண்ணு, பேயும் அதுவும் ஒண்ணு. போய் குழந்தை போய் தெய்வத்துக்கு விட்டு பாருங்க. அதை வளர்க்கும் போது நம்ம எதுவும் சொல்லாம வச்சு பாருங்க. ஒழுங்கா உட்காருன்னு சொல்லணும், துப்பாதுன்னு சொல்லணும், கையை சரியா வையும். இந்த பிள்ளைங்க சொல்லலைன்னா அது ஒரிஜினலா பேய் மாதிரியே வரும். அது ஒவ்வொரு தடவையும் அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லணும்னா அந்த பிள்ளைய நம்ம பிள்ளைய பார்க்க முடியல. அப்ப என்ன தானா வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது உள்ள இருக்கக்கூடிய தன்மை, அது உள்ள இருக்கக்கூடிய நேச்சர் தானா வருது. அதை நம்ம அதை கட் பண்றோம். அப்போ அதை கட்டுப்படுது. அப்ப உள்ள அந்த பாவம் இருக்கு. இந்த பாவத்தின் விளைவினால இந்த மனுஷனுக்கு தேவனுக்கு இந்த பிரிவினால மனுஷனுக்குள்ள எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகி உலகம் முழுவதும் எல்லாருக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ தேவன் இந்த உலகத்துல இயேசுவை அனுப்பும் பொழுது இயேசுநாதன் சொல்றாரு, நானும் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி. அப்போ ஒரு பழைய ஏற்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் எப்படி தப்பா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் தனக்கு தெரிந்து கொண்டு அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு பார்த்தா அவனும் உருப்படி கிடையாது. அவன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி படிச்சீங்கன்னா வேதத்தை பார்த்தாலுமே தெரியும், தாறுமாறான வாழ்க்கை. படிச்சா நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்படி கூட வாழ்ந்துருக்காங்க. அவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கான். எப்படி அவனை ஆசீர்வதிக்கிறது? அவனுக்குள்ள ஏதோ நல்லது இருக்குதா, நியாயம் இருக்குதா, ஒழுக்கம் இருக்குதா, இல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப சொன்னாரு, சும்மா வெறுங்கையோட வராது. வரும்பொழுது ஒரு ஏற்பாடு பண்ணார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு பறவையாக எடுத்துருவான்றார். அதை எடுத்துட்டு வந்து சன்னிதானத்தில் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இவர்களை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக தேவன் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியதா இருந்தது. இந்த பாவத்தை செட்டில் பண்ணும். தேவன் நீதியின் தேவன். அசுத்தமான மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய இரக்கம் ஒரு பக்கம் இருந்தது பாருங்க. அந்த இரக்கத்தை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார்னா, இவனை கொல்றது போய் அந்த மிருகத்தை கொண்டாங்க. பாவ தோஷம் நீங்கும்படி பரிகாரம் ஒன்று செய்யப்பட்டது. அந்த மிருகம் எந்த பாவத்தையும் செய்யல. அவன் கண்ணுக்கு ஒரு காட்சி காட்டாரு. 2 மிருகத்தை எடுத்து வச்சுட்டார், 2 ஆடு. ஒரு ஆட்டு தலைமையில கையை வச்சு பாவத்தெல்லாம் சுமத்தினாங்க. வந்தவங்க எவனும் நல்லவங்க கிடையாது. கர்த்தர் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதாவது நியாயப்பிரமாணம்னா ஒழுக்கமா வாழறதுக்கு கட்டளை. தமிழ்ல நியாயப்பிரமாணம் நம்ம மாதிரிதான் தமிழ் யூஸ் பண்றது. நியாயப்பிரமாணம்னா கேட்டு பாருங்க, ஏதாவது தெரியுமா? தெரியாது. நியாயமா வாழக்கூடிய கட்டளை. அப்ப நியாயமா வாழக்கூடிய கட்டளை எவனும் கை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வாதத்தை தரணும்னா இந்த கட்டளையை மீறினா என்ன வரும்னு சொன்னாரு? சாபம் வரும். சரி, இந்த சாபம் வராம இருக்கணும்னா நீ வரும்பொழுது வெறுங்கையோட வராதுன்னு பார்த்தா, இந்த படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வரவெல்லாம் அவர் ஆடு மாடு புடிச்சிட்டு வந்தாங்க. அப்ப நான் கற்பனையில் நினைச்சு பார்த்தேன், சரி கோயிலுக்கிற சாமியாராவது ஒழுங்கா வரான்னு பார்த்தா அவனும் ஒரு ஆடு புடிச்சிட்டு வந்தான். ஆக மொத்தம் அவன் சொல்றான், நானும் ஒழுக்கம் இல்லடா, நானும் ஒழுக்கம் இல்லை. அப்ப எல்லாரும் அங்க போய் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. ஏன் கட்டளை கொடுத்தாருன்னா, நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டோம். நம்ம யாருமே நம்ம செய்யற தப்ப ஒத்துக்கவே மாட்டோம். லேட்டா வந்தோம்னு வச்சுக்க, ஏன் லேட்டா வந்தோன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? அப்படி இல்லை, பஸ் லேட்டுமா. எப்பவுமே நம்ம மேல தப்பே இருக்க, நம்ம எப்பவுமே பெர்ஃபெக்ட் தான். அப்படி நல்ல ஒழுக்கமா இருக்குன்னு சொல்ற கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்மளை பார்த்தா நம்ம நல்லா தான் இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. ஆனா உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேனிங் மிஷின்ல வச்சேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உங்க 4-5 பேர் உடம்பு சரியில்லாத இருக்கும். இது வரைக்கும் நீங்க செக் பண்ணது இல்லை. மாஸ்டர் செக்அப்னு ஒண்ணு இருக்குது. அது நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மாஸ்டர் செக்அப் பண்றதுக்கு ஒரு 15,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டீங்கன்னா, அவன் செக்அப் பண்ணிட்டு ரிசல்ட்டை கையில கொடுக்கும்போது உங்க உடம்பு ஆடிடும். இது வரைக்கும் கேள்விப்படாதவன் சொல்லுவான், இது இப்படி இருக்குதுமா உனக்கு பிரச்சனை, இப்ப ஸ்டார்டிங்கு. ஆனா பார்த்தா தெரியுதா? தெரியல. ஆனா என்ன இருக்குது? உள்ள வியாதி இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த வியாதியை கண்டுபிடிக்க ஒரு மிஷின் கொடுத்தாங்களே, அந்த மிஷின் சுகப்படுத்துமா? பேச மாட்டேங்க.
பேசுங்க, பரவாயில்ல. ஆமா, மருந்து கொடுத்தா தான் சரியாகும். அப்ப அந்த மிஷின் எதுக்குன்னா நீ வியாதி இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதே மாதிரி 10 கட்டளை எதுக்கு கொடுத்தாருன்னா நீ கை கொண்டு நல்லா இருக்கிறதுக்கு இல்ல. அவன் மாதிரி பார்க்கலாம், அது நீ எப்படிப்பட்டவன் சொல்றதுக்கு. நம்ம ஒத்துக்குவோமா? ஆனா அது சொல்லு, நீ யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க 10 கட்டளைன்னு, ஆனா 613 கட்டளை இருக்குது வேதத்துல. எத்தனை கட்டளை? 613. எல்லா கட்டளையும் கை கொண்டு ஒரு கட்டளை ஃபெயில் ஆன நம்ம நீ எங்க போனோம்? நேர நரகத்துக்கு போக வேண்டியதுதான். எப்படி இருக்கு பாருங்க. நான் படிக்கும் போது 1974 SLC ஒன்று வச்சிருந்தான். அதுல ஏதாவது ஒண்ணு ஃபெயில்னா எல்லாம் ஃபெயில். அந்த மாதிரி அந்த காலத்துல எக்ஸாம் எழுதுவாங்க பாருங்க, கணக்குல ஃபெயில் ஆயிட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு படிச்சு கணக்குல பாஸ் பண்ணிருப்பான், சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு இருப்பான். திருப்பி சயின்ஸ் எழுதணும், சயின்ஸ் எழுதணும்னா சயின்ஸ் ஒட்டி கிடையாது, எல்லாத்தையும் எழுதணும். இப்படி முகமது பின் துக்ளக் மாதிரி கஜினி முகமது மாதிரி படம் எடுத்தோம், படிப்பே வேணாம் விட்டான். இப்பெல்லாம் நீங்க வந்து கிரேஸ் டைம் இவர பிள்ளைங்களுக்கு கிருபையின் காலம் மாதிரி கொடுத்துருக்கோம். படிச்சு ஃபெயில் ஆனா கூட டக்கு முன்னாடி எழுதி பாஸ் பண்ணிக்க, அடுத்து அதிலே உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கொடுக்கும். ஆமா. ஆனா இப்படி இருக்கும்போது இந்த கட்டளை 613 கட்டளை கவனிங்க, முக்கியமான சொல்றேன். எல்லாம் நல்ல மாதிரி இருக்கும். யாரா சாப்பிட்டுருக்கியா? நரகத்துக்கு தான் போகணும். 613 கட்டளை இல்லை, அது ஒரு கட்டளை. ஏரா சாப்பிடக்கூடாது, நண்டு சாப்பிடக்கூடாது, டயட்ரி லா, இதெல்லாம் சரியா சொல்லிக்க மாட்டாங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டளை இருக்குது. உடலை எப்படி உடத்தணும், சாப்பாடு என்னன்னா சாப்பிடணும், எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது. எதுலையாவது ஒரு சிக்கிக்க வேண்டி சிக்கின உடனே உனக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோ நான் பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் வேணுமே, எனக்கு ஒரு மீட்பர் வேணுமே, அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு தேவன் உண்டு பண்ணார் கட்டளை கொடுத்து. ஆனா ஒரு மனுஷன் அந்த இடத்துல நடுவில் நிற்கிறது எவனும் யோகியம் இல்லை. அப்போ வேதம் சொல்லுது, ஒரே ஒரு மத்தியஸ்தர், மனுஷனுக்கும் கடவுளுக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தர், என் ஆண்டவராக இயேசு அல்லாமல் வேறே மத்தியஸ்தர் இல்லை. There is only one God and only one mediator between God and man. மனுஷனுக்கு தேவனுக்கு எத்தனை பேரா? ஒரே ஒரு ஆள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல வேலை, அவரை தான் சரியா சொல்லணும். மத்தியஸ்தர் வேலை நம்ம எடுத்துக்கிறது. மத்தியஸ்தம் பண்ணனா மத்தியஸ்தம் பண்ணணும், ஒழுக்கமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோம். 2 பேர் சண்டை போடுறாங்க, புருஷ 2 பேர் அடிச்சுக்கிறாங்க வச்சுங்க. இன்னொரு குடிகாரன் வந்து ஏன்பா சண்டை போடுறீங்கன்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கும். அத மாதிரி மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஒருத்தர் வரானா, பாவத்துல இருக்கிறவங்க தேவனத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த பூமியில எத்தனையோ பேர் மனுஷனா வந்தான், ஒருத்தனும் யோக்கியமா இல்லையே, யார் கொண்டு போய் அங்க போய் சேர்க்கிறது? ஆகவே கர்த்தர் பார்த்தாராம், இந்த பழைய ஏற்பாடு என்னன்னா, நீ தப்பா இருக்கிறன்றதுனால உன்னை சரிப்படுத்துறதுக்கு ஒரு மிருகத்தை கொண்டு அவங்க சொன்னாங்க, இந்த மிருகத்து மேல பாவத்தை சுமத்தி ரத்தத்தை சிந்தி பலிபீடத்துல கொடுத்து கிருபாசனத்துல கொண்டு போய் அடிப்பாங்க. ரத்தத்தை ஒரு ஆட்டை விட்டுருவாங்க, அதோ கண்டு போயிட்டே இருக்கும். ஒரு காட்சி, உன்னை கொல்லணும், உனக்கு பதிலாக இந்த மிருகம் செத்துச்சு. இந்த போது பாரு அந்த மிருகம், அது போல உன் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை அகற்றினேன் என்ற ஒரு காட்சியை கொடுத்தவன நம்பிக்கையோட போயிட்டாங்க. ஏன் அப்படி கொடுத்தாருன்னா, காலம் ஒண்ணு வரப்போகுது. காலம் ஒண்ணு வரும்போது எப்படி இந்த மிருகம் உனக்கு பதிலா செத்துதோ அது போல தேவன் இப்பொழுது பரலோகத்தில் ஒரு ஆட்டை அனுப்ப போறாரு. அப்போ இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று வெளியே இருந்த உடனே யோவான் ஸ்நானம் சொன்னார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அவர் அனுப்பின ஆட்டுக்குட்டி. நம்ம ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு பலி, காலையில ஒரு பலி, மத்தியானம் ஒரு பலி, இப்படி கொடுத்துட்டே இருந்தான். ஏன் கொடுத்த? நேத்து கொடுத்த, சரியாச்சா? சரியா இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதனால இன்னொரு மிருகம். ஆனால் ஒரே தரம் இயேசு பலியானதுனாலே இந்த உலகத்தில் ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தி என்ன? இந்த மரணத்தை ஜெயித்தவர் ஒருவர், இந்த மரணத்தை, இந்த பிரிவை எடுத்து போடும்படி, பாவத்தின் சம்பளத்தை முறியடிக்கும்படி ஜீவனின் அதிபதியான தேவன் இந்த உலகத்தின் மனுஷனாக உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியார் எல்லா மக்களுடைய பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டார். எல்லா மக்களுடைய பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்க அடிக்கப்பட வேண்டிய இடத்துல என் இயேசு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உனக்காய் மரித்து உயிரோடு எழுந்ததை நான் சொல்லும் போது யாராவது ஒத்த விசுவாசித்தா வேதம் சொல்லி ரட்சிக்கப்படுவாய். அவன் கிடக்கிறான் அல்லேலூயா காரணம், நம்ப மாட்டேன், ஒண்ணு ஊட்டிட்டேன், போ நீ நம்ப வேணாம். யோவான் 3:18 படிங்க. என்ன
யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ, கவனிங்க, விசுவாசியாதவன் எவனோ, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்காதவன் எவனோ இராதபடியினால் அவன் ஆக்கினைகள் அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குள்ள இருந்தான். விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியே வரும். ராமன் சொல்லுவாங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட்? ஆக்கினை. என்ன ஆக்கினை? நரகம். நல்லவனா கெட்டவனா பேச்சுக்கே இடம் இல்லை. நீ பிறக்கும் போதே உன் மேல ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. நீ செத்தா நேரம் நரகத்துக்கு போகணும் வேதம். அதனாலதான் வேதம் பாவிகள்னு சொல்லு. நீ இந்த ஆக்கினை வெளியே வரணும்னா உன் முடிய வெட்ட வேணாம், உன் சட்டையை மாத்த வேணாம், உன் பேரை மாத்த வேணாம், குத்திக்க வேணாம், உருள வேணாம், பெறல வேணாம். ஒரே ஒன்றா செய்யணும். இந்த பாவத்தின் மீட்பை பெறும்படி என் தேவன் இந்த உலகத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்பினார் பாருங்க. அவர் எனக்கு பதிலாய் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத விதத்திலே அடித்து நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி. ஏன் இந்த காட்சி? எதற்காக இந்த கொடுவை? இந்த காட்சி பார்க்கத்தக்க ரூபம் இல்லையே. அவர் சின்ன பின்னமானது காரணம் என்னன்னா, என்னுடைய இடத்தை நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். அந்த ரத்தம் இன்னைக்கும் எனக்காக உனக்காக பரிந்து பேசிக்கிட்டே. நல்லா கை தட்டலாம். வர ஒரு நல்ல ரத்தம் கீழே விழுந்துதான் அந்த ரத்தம் சொல்ல அவனை கொல்லுந்து குற்றப்படுத்து. யாராவது ஒருத்தர் கொண்டுட்டா ரொம்ப அருமையா வேலை செய்தான்றானா, போலீஸ் புடிச்சு போயிடு. என்ன பண்றாங்க? தூக்கு போடுறாங்க. அப்ப ஒரு மனுஷன் பாவம் செய்யாத ஒரு மனுஷனை கொல்லும் பொழுது அந்த ரத்தம் அவனை குற்றப்படுத்துது. ஆனா குற்றம் செய்யாத இயேசுவின் ரத்தம் இந்த பூமியில விழுந்தவனை என்ன குற்றப்படுத்தாம குற்றவாளியை என்ன நீதிமான் ஆக்கியது. இதை விட ஒரு நல்ல செய்தி உன் காதுல எப்படி விழுந்து தெரியல. இன்னைக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். எல்லாத்தையும் யோசிச்சோம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை யாருன்னு யோசிச்சோம். கல்யாணம் பண்ணி புள்ளிய பத்தோம். பொண்ணு ஆணவம் பிறந்தா அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சோம். அப்புறம் அதை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு யோசிச்சோம். அப்புறம் அதை கொண்டு போய் காலேஜ் சேர்க்கறதுக்கு ரொம்ப யோசிச்சோம். அதுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு யோசிச்சோம். செத்தா எங்க போறோம்னு யோசிச்சோமா? ஆனால் ஒரு glorious work. இந்த உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு காரியத்தை சொல்லுது. ஏன் கிறிஸ்தவன் பாடுபட்ட மௌனமா இருக்கான்? ஏன் பாடுகள் மத்தியில கிறிஸ்தவன் சும்மா இருக்கான்? சபையை துன்புறுத்தும் போது ஏன் சும்மா இருக்கிறான்? கோழையா? கிடையாது. ஒரு மகிமை நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. என்னன்னா, இந்த பாடுகள் இருந்தாலும் என் இயேசு கண்டிப்பாய் திரும்பி வருவார். மரித்தாலும் என்னை உயிரோடு கூட எழுப்புவார். அவரோடு கூட நாம் அரசாளுவோம் என்ற ஒரு மாபெரும் மகிமையின் நம்பிக்கை. கிறிஸ்டியன் டாக்டரின்ல 3 காரியம் இருக்கு பாருங்க. ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். கர்த்தர் சரியில்லாதால சரிப்படுத்தி நியாயப்படுத்தி ராமன் சொல்லுவோம். நம்ம எல்லாம் யாரும் நமக்கே தெரியும். என்ன பேச்சு வர மாட்டேன் தெரியாது, சூப்பரா தெரியும். நம்ம எல்லாம் என்ன மாதிரி ஆளு. ஆனா நடிப்போம் பாருங்க, சிவாஜி கூட தோத்துருவோம். இந்த பூனையும் பால் குடிக்குமா? அந்த மாதிரி ஆளை வந்து சரிப்படுத்தி இருக்காரு. சரியில்லாத எப்படி சரிப்படுத்தினாரு? நான் அழுதேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கணும். அப்படி ஒன்னும் என்ன சரிப்படுத்தல. என் தண்டனை அவர் எடுத்துக்கிட்டாரு. என்ன கொல்லணும், என்ன அழிக்கணும், உன்னை தண்டிக்கணும். ஆனால் அந்த தண்டனை எடுத்துக்கொண்டது ஒரு விசுவாசத்தோட சொல்றாரு. இப்போ ஃபியூச்சர்ல ஒண்ணு இருக்குது. எவெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டானோ அவன் மட்டும் ஆக்கினது வெளியே வருவான். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏற்கனவே உட்படுத்தப்பட்டாயிற்று. அப்ப இந்த தூக்க வீட்டுல, இந்த மரண வீட்டுல ஜீவ செய்தி, இந்த துயர வீட்டிலே ஒரு இன்ப செய்தி, தவிப்பான நேரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியை நான் கொடுக்கிறேன். இவரை அல்லாமல் வேற வழி இல்லை. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இவரை ஏற்றுக்கொள்வன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் என்னென்றும் அரசாளுவான். அதனால இப்ப ரட்சிக்கப்பட்டு திரும்ப திரும்ப ரட்சிக்கப்பட்டாச்சு ராமன் சொல்லுவோம். ஆனா இப்ப உங்களுக்குள்ள அவருடைய ஜீவன் வந்துச்சு. மரணத்துல என்ன வந்துச்சு? அதனாலதான் டிவி பார்க்கும்போது ஒரு மாதிரி பண்ணும். சண்டை போட்டுருப்போம். போட்ட வேணா அது எப்படி இருக்கு ஒரு மாதிரி ஆகல. பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே ஆகல, நீ ரட்சிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்துட்டா கண்டிப்பா உள்ள இருக்கிற ஜீவன்
உனக்குள்ள பேசும், நீ அப்படி செய்யக்கூடாது. அப்போ அவர் உன்னை சுத்தப்படுத்துறார். உள்ள sanctification, being saved, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புகளை வழி நடத்துறார். அப்படி ரட்சிப்புகளை வழி நடத்தும் போது பாடு வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது. எதுக்கு தாங்குறோம்? பவுல் சொல்றாருப்பா, எபேசு பண்ணது போன மிருகம் மாதிரிதான். ஆனா நான் பாடுக சகிச்சது காரணம் என்னன்னா அவர் சொல்றாரு, ஒரு நம்பிக்கை தான். உலகத்துல ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்தா புசிச்சோம் குடிச்சோம் செத்தோன்னு இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு நம்பிக்கை இருக்குது, என் மனவாளன் வருவார். அது அவருக்கு முன்னாடி நான் இந்த பெற்றுக்கொண்டதை இழக்காதபடி. ஆமென். அதுக்காக சொல்றாரு, ஒரு ஹோப், ஒரு மகிமை, நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் நாங்க பொறுமையா இருக்கோம். எந்த பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாமல் இருப்பது இந்த அறிவு எங்களுக்குள்ள இருக்குது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நீங்க திருப்பான் 18 நீங்க படிச்சீங்கன்னா சொல்வாரு, அவர் மரணத்தை நான் சுமந்து திரிகிறேன், ஏன் நான் ஜீவனோடு நடக்கும்படி, திரும்ப நான் பாவ வாழ்க்கை போகாதபடி. எனக்குள்ள ஒரு கான்சியஸ், எனக்காக ஒரு மரித்தவர், எனக்காக ஒரு ரத்தம் சிந்தினவர். அதான் கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஆமென். விசுவாசம், விசுவாசம் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கும். அப்ப முதல் விசுவாசம் என்னன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. அது என்ன? தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் சொல்லுங்க, எங்க வேணா போ, என்ன வேணா சாப்பிடு. அது சொல்லும் போது கடவுள் இருக்கிறான்னு சொல்லி சாப்பிடு. செய்ய முடியுமா? எதை வேணா செய்ய முடியுமா? முடியாது. அவனுக்குள்ள ஒரு உண்மை எப்போ வருதுன்னா, அவனுக்கு தெரியுது கர்த்தர் இங்க இருக்காங்க. ஊர்ல இருக்கிற கண்ணெல்லாம் மண்ணு போடுறான், எல்லாரையும் மறைக்கலாம், ஆனா அவர் கண்ணை மறைக்க so transparent. நல்லா தெரியும். ராமன் சொல்லுங்க, இந்த மனுஷன் மூலையிலே நம்மளுக்கு ஸ்கேனிங் பண்றான் பாருங்க. இப்போ 3D இது ஹார்ட் எத்தனையோ கோணத்துல வெட்டி உள்ள இருக்கிறதெல்லாம் ஊடுருவி பாருங்க. இந்த மண்டையில அதை செய்தினா அவர் மண்டை எவ்வளவு கஷ்டம். நம்ம எல்லாத்தையும் மறைச்சிடுவோம், ஆனா அவருக்கு போட்டவொடனே ஸ்கேன் ஆகிடும் ஃபுல்லா. மறைக்கிற எதுவுமே எல்லாம் நிர்வாணமா இருக்கும். ராமன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்குது. உள்ள இருக்கிறவர் நம்ம நடத்துகிறார். ரட்சிப்பு என்னத்துக்குன்னா, அரிசி புளி வாங்கி காரு பங்களா வாங்கி அதுக்கா கிடையாது, கிடையாது. நீங்க ரட்சிப்பு அவரோடு கூட இருக்குங்கள், அவரை ஆராதிப்பதற்காக. என் ராஜ்யத்தை தேடு, இதெல்லாம் தானா வரும். ராமன் சொல்லுவோம், இதை தேடாத, இதுக்காக நீ கர்த்தரை தேடக்கூடாது. ஒரு ராமன் சொல்லுவோம், கோயிலுக்கு வந்தா கர்த்தர் எனக்கு உதவி செய்வாருங்க, கடன்லாம் மாத்திடுவார். ஐயே, அது வரவே கூடாது, நீ வீட்டிலே இருந்து போ. கர்த்தரை தேடுறதுக்கு அவங்க வந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் இவ்வளவு பேர் கொடுத்தா எல்லாம் வந்துட்டான். சோத்துக்காக ஓடிட்டே இருக்கான் பாருங்க, வெட்டி பிடிச்சிருக்கான் ஏசுனா. இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன நினைச்சிருக்கான், இதுக்குதான் கர்த்தரை தேடிட்டு இருக்கேன். கர்த்தர் இதையாடா தேடுற, என்ன தேடு, என் ராஜ்யத்தை தேடு, இது உன்னை தேடி வரும். ஆமென். உண்மையா சொல்றேங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. கொரோனா காலத்துல ஒரு பாஸ்டர் சூப்பராக தான், இந்த பாஸ்டர் தான் ஜம்முன்னு, ஒரு குறைவே கிடையாது. எனக்கு நிறைய பேர் ஃபோனு, பாஸ்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் சொன்னேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. அப்ப இருந்தோட இப்ப நல்லா இருக்கு. கோயில் திறந்து எத்தனையோ வாரம் ஆயிடுச்சு, 5 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு குறைவே கிடையாது, ஜம்முன்னு இருக்கு. கர்த்தரை தேடுகிற மனுஷன் அவனுக்கு ஒரு நல்ல மெய்ப்பர், அவனுக்கு குறைவே இருக்காது. ஆனா பணத்தை தேடி, அதை தேடி, இதை தேடி, வீட்டு கஷ்டத்தை தேடி, அப்பா வயிற்று உள்ள கட்டி இருக்குப்பா, எடுத்து போடுப்பா, இதுக்காக கோயில் வராதப்பா. அப்பப்பா இதுக்காக வராது, கட்டி வருதான், அது நான் கை வைக்கிறேன், உனக்கு சரியாயிடும். என்ன, நான் இன்னைக்கு சரியா, நாளைக்கு இன்னொரு பெரிய கட்டி வரும். ஆனா நான் சொல்லுகிறேன், இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டவனுக்கு, இயேசுவை ஆராதிக்கிறவனுக்கு வியாதி இல்லை. அது வந்தா அது சாகும். திரும்ப சொல்றேன், கொரோனா உன் மேல பட்டா அது சாகணும், நீ சாக கூடாது. நான் சபைக்குள்ள ஆன்லைன்ல சொல்லிட்டே இருக்கேன், ஜனங்க போன் வருது, எடுத்தா கொரோனா எங்கும் பரவி. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல கொரோனா பேயே, நான் சுகமானேன். அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டே இருப்பேன். அவனுக்கு பைத்தியமா தெரியும், ஆனா எனக்கு தேவ பலனா இருக்குது, எனக்கு பயமே இல்லை. கொரோனா காலத்துல 4 கல்யாணம் பண்ணேன், 4 அடக்கம் பண்ணேன். பல்கலைக்கழகம் சொல்றான், எதுக்கையா நீங்க வந்தீங்க, எனக்கு கொலை நடுங்குதுன்றான். உயிராகிறவன் எரிச்சு கொண்டவனு கூட நான் புதைச்சிருக்கேன். ஆனா கொரோனால இருந்து வருதுன்னா எனக்கு பயமா இருக்குன்றான். எனக்கு ஏன் வந்து என் மேல பட்டா அது செத்துறேன், என் மேல பட்டா அது சாவும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம்
என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விடுதலையாக்கியது. அதனால நீங்க என் மேல பட்டா சாவுன்னு சொல்லிட்டு கொரோனா இருக்காரு போய் கட்டி குடிச்சிங்கன்னு சொல்லுங்க. இல்ல, தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். என்னுடைய ஊழியம், அதனால நான் போறேன். ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, கையை கழுவாம ஒன்றும் கழுவாம மூக்கில் ஒன்றும் போடாம பாஸ்டர் சொல்லிட்டு ஜூலியஸ் பாஸ்டர் ஒன்று அவன் குடிச்சிக்கணும். ஜாக்கிரதையா இருங்க. ஞானத்தோடு நடக்கணும். ராமன் சொல்லுவோம். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே மரணத்தை குறித்து பயப்படாதீர்கள், ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே போற மாதிரி நம்மளும் போயிடும். ராமன் சொல்லுவோம். எனக்கு 62 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 60 வருஷம் புள்ள போனா கூட 120. என் ஆயுஸ் அப்படிதான் போட்டு வச்சிருக்கேன், 120. இப்பதான் பாதி நடந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப நாள் வாழுது பிடிக்கல. ஆனா கர்த்தர் உன்னை நீடித்த நாளாய் உன்னை நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பின் காண்பிப்பேன். அது கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். என் ரட்சிப்பின் வல்லமை தான். ரொம்ப நாள் வாழணும், திருப்தியா வாழணும். ராமன் சொல்லுவாங்க, உட்கார்ந்து கை வராம இப்படி போக கூடாது. அது நான் திருப்தியில வாழ்வாது. எப்ப பாரு கேழு கடையை தின்னு கூடாது. எப்ப பார்த்தாலும் கழிவு சாப்பிடக்கூடாது. எல்லாம் சாப்பிடணும், சந்தோஷமா. நான் அலைஞ்சு தின்னக்கூடாது. இது எனக்கு தின்ன முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எதுவுமே உணவு என்ன கட்டுப்படுத்தக்கூடாது. நான் கட்டுப்படுத்துவேன். எனக்கு தேவையான சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை போ. அப்படி இருக்கணும், நல்லா வாழணும். ஆமென். அதுக்கு தான் ரட்சிப்பு கொடுத்தார். இந்த பூமியில நல்லா இருப்பீங்க, வரும் காலங்களில் நன்றாக இருப்பீர்கள். இவரை விட்டா வேற வழி இல்லை. என் இயேசுவே தெய்வம். அவர் மட்டும்தான் உனக்காக மரித்தவர், உயிரோடு எழுந்தவர். அவரை விசுவாசித்தால் ஆக்கினத்திலிருந்து வெளியே வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நீங்க கேட்கும் போது ஒருவேளை தூரமா இருக்கலாம். ஆனா நான் ஒன்றை சொல்லுகிறேன், பிரியமானது, இது ஒரு மதம் அல்ல. நீ பிறக்கும் பொழுதே உன்னோடு கூட பாவம் ஒட்டி வந்தது. ஆனால் அந்த பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததை நீ விசுவாசிப்பாயானால் இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து உன்னை விடுதலையாக்கி நிச்சயமாய் ஒரு நாள் கொண்டு வரும். ஆனால் அப்பொழுது இயேசுவை மகிமையிலே நீ சந்திப்பாய். அந்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. மகனே, அவரை விசுவாசிக்கிற நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், வியாதிகள் வந்து உன்னை மோதலாம். ஆனா ஒண்ணு கூட ஜெயிக்காது. கிறிஸ்துவுக்குள் வாழ்வாயானால் உனக்கு மட்டும்தான் வெற்றி. எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஜெயிக்க முடியும். இயேசு நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, நன்மைகள் தொடரட்டும், சாவ வாழ்க்கை ஒழிந்து போகட்டும். தூரத்தில் செய்தியை கேட்டவர்கள் உம்மை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஒன்றான மெய் தேவனே, அழிக்கப்பட்டவர் நீர்தானப்பா. பாடுபட்டு உபத்திரப்பட்டு ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தீரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஜனங்கள் பெற்றுக் கொள்ளட்டும். எல்லார் மேலும் உங்க கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆவிக்குரிய ரீதியிலே விசுவாசத்தோடு கூட தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிற மேலான கிருபையை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறையா. ஆமாண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற இந்த நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தோடு தகப்பனே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை நோக்கி உம்மிடத்துக்கு வர உதவி செய்வீராக. கர்த்தாவே, இந்த குடும்பத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4 வாசிக்கப்படும் பொழுது, எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக, இவரை சமாதானப்படுத்துவீராக. இவரோடு கூட தகப்பனை இருந்து இவர்களை நீ வழி நடத்துவீராக. உம்முடைய காயப்பட்ட கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிற தேவி செய்தி கொடுத்த என் அன்பு அருமையான அன்பு தேவதாசர், அவருடைய மனை பிள்ளைகள், அவருடைய திருச்சபை மக்கள் யாவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கடந்து வரும் தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சேர்த்துள்ளமா பொன்னாலும் பூவாலும் அலங்கரித்தாலும் வண்ண வண்ண ஆடுகளை நீ அணிந்தாலும் பொன்னான பூவாலும் அலங்கரித்தாலும் வண்ண வண்ண ஆடுகளை நீ அணிந்தாலும்
பூவாலே மேடை போட்டி பூவாலே மேடையிட்டு ஆடை போட்டி புழுக்களுக்கு இரையாக புழுதியிலே புழுக்களுக்கு இரையாக புழுதியிலே விதைத்திடுவார் மனிதா மனிதா மனித வாழ்வு நினைப்பதில்லையே ஆரடி ஆழத்திலே ஆடி அடங்கிடுவாய் மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே உணர்ந்தால் உனையே அழித்திடுவார் நித்திய ஜீவன் இயேசுவே மனிதா மனிதா மானிட வாழ்வு